சரோஜா, பாத்தியா? நான் சொன்ன மாதிரியே நம்ம ஊரு எப்படி பச்சை பசேன்னு இருக்குதுன்னு பாத்தியா? சரோஜா, இன்னும் போக போக பாரு, இன்னும் சூப்பரா இருக்கு. அதெல்லாம் சரிதான் மாமா. ஆனா யாரையுமே காணமே. இந்த ஊர்ல யாருமே மனுஷங்களே இருக்க மாட்டாங்களா? சரோஜா, மத்தியான நேரம்னா ஊர்ல காக்கா குருவி கூட வெளியில வராது. உங்க ஊராட்டம் பெரிய பட்டணமெல்லாம் இல்லை, இது சின்ன பட்டிக்காடு. போக போக பாரு, இங்க இத்தனை நாள் இருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்கிறாங்களான்னு ஆச்சரியப்படுவ நீயே. மற்றபடி நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன் சரோஜா உனக்கு. மாமா, எனக்கு இங்க உங்களை தவிர வேற யாரையுமே தெரியாது. கண்டிப்பா எல்லாரும் என்னை ஏத்துப்பாங்கல்ல மாமா? உங்களை நம்பிதான் நான் வந்திருக்கேன். சரோஜா, நான் போன தடவை ஊருக்கு வந்தப்பவே அம்மா கிட்ட நம்மளை பற்றி அப்படியே எசக்க பொசக்க சாட மாடைய போட்டு தான் வச்சிருக்கிறேன். நான் வரும்போது அம்மாங்கூட அப்படியே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதங்கிற மாதிரி சிரிச்சாங்க. அதிலிருந்தே நான் நினச்சிக்கிட்டேன் கண்டிப்பாக அம்மா நம்மளை ஏற்றுக்குவாங்கன்னு. எல்லாம் அம்மா கிட்ட நான் சொல்லித்தான் வச்சிருக்கிற சரோஜா. நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கிற நல்ல உனக்கு. தன்னம்பிக்கையோட தைரியமா வா. மாமா, எல்லாமே நம்ம நினைச்சபடி நல்லபடியா நடக்கணும் மாமா. கண்டிப்பா சரோஜா, எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நல்லபடியா நடக்கு. எல்லாத்துக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ தைரியமா வா. சரி மாமா. கடவுளே, எல்லாம் நான் நினைச்ச மாதிரி நல்லபடியா நடக்கும்னு. கண்டிப்பா எங்க ஆத்தாலும் என்னை ஏத்துக்கு, இந்த ஊர் ஜனங்களும் எங்களை ஏத்துக்குவாங்க. கண்டிப்பா எல்லாம் நல்லதாத்தான் நடக்கு. என்னது, பொழுது விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் நம்மளை தேடி யாருமே வரலையே. அவ்வளோதானா? அப்பாவும் அண்ணாவும் இந்நேரம் எந்திரிச்சிருப்பாங்க. என்னை காணன உடனே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலையே. நம்ம பின்னாடி யாருமே வரலையே. அப்போ அவ்வளோதானா? போனா போய் தொலைட்டுன்னு விட்டுட்டாங்களா? என்னை தலை முழுகிட்டாங்களா? இந்நேரம் நம்ம ஊரில் என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை அப்பாவும் அண்ணாவும் போட்டிருக்கிற துணியோட தானே போனா போய் தொலையிட்டுன்னு தலைமுழுகி இருப்பாங்களா? இல்லை நம்மளை தேடி வருவாங்களா? அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டாவது கொடுத்துருப்பாங்களா? அப்படி கொடுத்துருந்தா இந்நேரம் போலீஸ் நம்மளை தேடி வந்திருக்கணுமே. அப்படி கூட யாருமே நம்மளுக்கு துணைக்கு வரலையே. கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஊரில் நம்ம மாமாவை தவிர நம்மளுக்கு யாரையுமே தெரியாது. எப்படி எல்லார்த்தையும் சமாளிக்கிறது? மாமா வேற எது பேசினாலும் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? என்னை தேடி யாருமே வர மாட்டாங்களா? யாராவது வந்திருந்தா கொஞ்சம் தைரியமாக இருந்திருக்குமே. இந்த ஊரில் நான் எப்படி இருக்க போகிறேன்? ஐயோ கடவுளே. சரோஜா, அங்க பாரு, நம்ம ஊர் தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சரோஜா, நம்ம வந்தாச்சு பாரு. மாமா, உண்மையாவே உங்க அம்மாக்கு என்ன பிடிக்குமா? எல்லாரும் என்னை ஏத்துப்பாங்களா மாமா? சரோஜா, உன் மூஞ்சிய பார்த்தா யாருக்காவது பிடிக்காம போயிருமா? எல்லாரும் உன் பக்கம்தான் சாய போறாங்க பாரு. அதுக்கப்புறம் என்ன கூட யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இந்த கருவாயனுக்கு வந்த வாழ்வை பாருடான்னு எல்லாரும் என்னை கரிச்சு கொட்டுவாங்க. பாரு சரோஜா, நான் சொல்றதெல்லாம் உன்னை 5 நிமிஷத்துல உங்க அண்ணன் முன்னாடி நடக்கும் பாரு. மாமா, ஒருவேளை எல்லாரும் என்னை ஏத்துக்கலன்னா நான் என்ன பண்றது? சரோஜா, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. எல்லாம் நல்லபடியா நடக்கு. அம்மா நான் என்ன சொன்னாலும் கேக்கு சரோஜா. நீ வேணாலும் பாரு, இன்னும் கொஞ்சம் தூரம்தான். இங்க பாரு, இதுதான் நம்ம ஊருக்கு போற ராசபாட்டை. என்னது, ராசபாட்டையா? என்ன மாமா சொல்றீங்க? புரியலையா? அதுதான் புள்ள, ராசாமு ராணிமு ஒன்னா சேர்ந்து நடக்கிறப்போ கால் நோகாம இருக்கணும்னு மாத்து விரிச்சு நல்ல மெத்துன்னு பூ போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் ராசபாட்டை. இப்ப ராசாமு ராணிமு நம்ம தான். எப்படி? போங்க மாமா. சரோஜா, நடந்து நடந்து கால் ரொம்ப வலிக்குதா? ஆமா மாமா. ஆனா எவ்வளோ பெரிய மரம்! அப்பாடா, இவ்வளோ நேரம் நடந்து வந்து வெயில் என்னால் தாங்க முடியல.
ஆனா இப்ப ரொம்ப குளுகுளுன்னு இருக்குது மாமா. கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில் உட்காந்துட்டு போலாமா? சரி சரோஜா. பாத்தியா, இதுதான் எங்கூர். இல்ல இல்ல, நம்ம ஊர் காணக்காடு சரோஜா. ஆ, என்ன மாமா சொன்னீங்க? சரோஜா, இதுதான் நம்ம ஊர் காணக்காடு. ஆ, என்னது காணக்காடா? அப்படின்னா? சரோஜா, அதான் புள்ள சுடுகாடு. இதுதான் நம்ம ஊர் சுடுகாடு. என்னது சுடுகாடா? அட ஆமா புள்ள, நம்ம ஊர் சுடுகாடு இது. உன்னை கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம ஊர் வந்துரு. மாமா, சுடுகாடுன்னு சொல்றீங்க, அப்புறம் இங்க யாரையுமே காணுமே. இங்க யாரையுமே புதைச்சதுக்கான அடையாளமும் இல்லையே. அப்புறம் எப்படி சுடுகாடுன்னு சொல்றீங்க? அட புள்ள, இது என்ன உங்க ஊர் பட்டணம் மாட்டோம்? எல்லா ஊருக்கும் சேர்ந்த பொதுவான சுடுகாடுன்னு நினைச்சேன். இங்க எல்லாம் ஊருக்கு ஒரு சுடுகாடு இருக்கு. இது நம்ம ஊர் சுடுகாடு. நம்ம ஊர்ல வருஷத்துல 2 அளவு 3 அளவு தான் ஆகு. அப்புறம் எப்படி எனக்கு நிறைய புதைச்ச இடம் தெரியுது? இங்க எல்லாம் நம்ம ஊரு நம்ம ஜனங்களோட மாடுதான் மேய்ஞ்சு திரியுது. பாரு, அங்க 2 மாடும் கூட மேய்து பாரு. ஹே, என்னது சுடுகாட்டுல மாடு மேயுமா? மாமா, எங்க ஊர்ல எல்லாம் மனுஷங்க எப்பவும் சுடுகாட்டுலயும் இருந்துட்டே இருப்பாங்கன்னு அப்பா சொல்லுவாரு. பேயில நடமாடுறதுக்கும் கூட இந்த மனுஷங்க விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாரு. இங்க என்ன இப்படி சொல்றீங்க? அடப்புள்ள, அந்நாடு அளவானாத்தானே அந்நாடு மனுஷங்க கொண்டு வந்து உதச்சிட்டு மனுஷங்க இங்கேயே இருப்பாங்க. இங்க அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஊர் சின்ன ஊர். அந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்களை எத்தனை பேர் இருந்துட போறாங்க? அப்புறம் அப்படித்தான் இருக்கு. எல்லாம் போக போக பழவிக்கு வாரு நீயுமே. சரி சரி, எந்திரிச்சு வா, நேரமாகுது. நம்ம ஊரை போய் பார்க்கலாம். என்ன மாப்பிள்ள இங்க நிக்கிற? ஆமா, இது யாரு? இது என் பொண்டாட்டிங்க மாமா. காத்தாலதான் கல்யாணம் ஆச்சுங்கோ. பாரு, வேலைக்கு போன இடத்துல சுழி சுத்தம் பார்த்து மாட்டை பிடிச்சி போட்டேன். உங்க அம்மாளுக்கு தெரியுமா? இல்லைங்க மாமா, வீட்டுக்கு போனாத்தான் அம்மாளுக்கு தெரியும். என்ன இவரு விட்டா என் பொண்டாட்டி பல்ல பிடிச்சி பார்த்துருவாரட்டக்குது. இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது. நம்ம ஊர்ல இது வரைக்கும் இல்லாத வளமுறையா வெளியூர்ல இருந்து ஒன்ன புடிச்சாந்துருக்கிற. என்ன எல்லாம் நம்ம இடம் தானுங்க மாமா. மூஞ்சி பார்த்தா தெரியாத மொச பிடிக்கிற நாய. நம்ம இனத்த மூஞ்சி இல்ல மாப்பிள்ள. இது காடு மேட்டுல புரண்டு தெரிகிற மூஞ்சி இப்படியா இருக்கு? இத பாரு, நெவுளொணத்தையுட்டு நவராத மூஞ்சி, வெய்யப்படாத மேனி. சரி, நேசமா சொல்லு, எப்படியோ பொழங்கிற இடம்தானோ? ஆமாங்க மாமா. சரி சரி, வெயில் ஏறி அடிக்குது. வீட்டுக்கு போய் சேர்ந்து ஒருவா நீ தண்ணிக்கேது குடிங்க. புது மருமவளை பார்த்ததையும் உங்க அம்மா அப்படியே மயங்கி போய் கோழி அடிச்சு குழம்பு வச்சு சீரக சம்பா சோறாக்கி போட்டாலும் போடுவா. போ போ, இப்படி மருமவன் நம்ம ஊருக்கு இப்பத்தான் வந்திருக்கிறான். ஆருக்கும் கிடைக்காத அச்சு வெள்ளம்டோய். சரோஜா, நீ ஒன்னும் பயப்படாத புள்ள. நம்ம ஊருக்காரத பேர் பொதாரு. ஏன் அந்த பேர் வந்ததுன்னு தெரியுமா? அவர் ஆளப்பாரு, உடம்பு ஊற பொதற முடி, அதனால அப்படி கூப்பிடுவோம். நம்ம ஊர்ல எனக்கும் ஒரு பேர் இருக்குது புள்ள. எல்லாம் தெரிஞ்சுக்குவேன், வா வா. சரோஜா, நம்மளுக்கு முன்னாடி எல்லா நியூஸும் போய் சேர்ந்துரும் பார் எங்க ஊர்ல. அதுவும் ஒரு வகையில் நல்லதுதான். நம்ம போய் எப்படி ஆரம்பிச்சு எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டே வந்தேன். இப்ப நம்மளுக்கு முன்னாடி நம்ம விஷயமெல்லாம் ஊரா பரவிரு. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. போன உடனே உன்னை பார்த்ததே எங்க அம்மா ஓடி வந்து கட்டி பிடிக்குதா இல்லையான்னு வாரேன். மாமா, இதெல்லாம் நெசமா நடக்குமா? எனக்கு என்னவோ நம்பிக்கையே வர மாட்டேங்குது. சரோஜா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வரவேற்பெல்லாம் தடபுடான்னு இருக்கு. சரோஜா, நான் மறுபடியும் சொல்றேன், என்னன்னு கேட்டாங்கன்னா எதுவுமே நீ பேசாத.
எல்லாம் நான் பேசிக்கிறேன். நீ வந்து ஆ ஓ அதை மட்டும் பேசு. சரியா சரோஜா? இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு மாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் புள்ள. எங்க அம்மா உன்னை பார்த்த உடனே மயங்கி விழுகுதா இல்லையான்னு பாரு. இந்த கருவாயனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியான்னு எல்லாரும் பேசுவாங்க. நம்ம 2 பேரும் ஊர் மெச்சற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும் புள்ள. வா வா. என்ன மாமா, நடந்தா நடந்தா இந்த வழி தீரவே மாட்டேங்குது. எப்பதான் நம்ம ஊர் வரும்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் புள்ள. போயிடலாம். மாமா, இந்த ஊருக்கு புதுசாக யார் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாதட்டுக்குது. எதுலையோ போய் எதுலையோ கூட்டிட்டு வரீங்க. என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல மாமா. அதுதான் நம்ம ஊர் ஸ்பெஷலு. என்ன மாமா அது? மாமா, உங்களை பார்த்தா அப்படியே போர்ட்டர் மாதிரியே இருக்கு. சொல்லுவேன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டு. சாணி கூடை தூக்கி தலையில வச்சன்னா அப்புறம் நீயும் போர்டர் ஆக வேண்டியத. போர்ட்டரு. மாமா, தூக்கி வச்சா போது, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். சரி. சரோஜா, அங்க வாரு. அதுதான் நம் மூடு. என்ன மாமா சொல்றீங்க? எது? சரோஜா, அங்க வாரு. அங்க ஒரு வீடு தெரியுதா? அதுதான் நம் மூடு. என்ன சரோஜா, எல்லாம் ஓட்டுடா இருக்குன்னு நினைச்சியா? சரோஜா, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டு, கட்டிக்கலாம். இப்படி என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியேடா. அம்மா, அட பாவி, இப்படி என்ற தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியே. இதுக்குத்தானா உன்னை ஊருட்டு ஊர் அனுப்புனது? என் ஜாமி 4 காசு சம்பாரிச்சிட்டு வந்து 4 பேருக்கு நடுவில் தலை நிமிந்து நிற்கும்னு நினைச்சனே. நெருப்பள்ளி தலையில ஓட்டுட்டானே. இதுக்கு அங்கேயே ஒரு காரில் கீது அடிச்சு செத்திருந்தா என் தலை விதின்னு நினைச்சு தூக்கி போட்டிருப்பனே. 8 நாளைக்கு அழுது தொலைச்சிருப்பனே. இப்ப காலம் முழுக அழுக வச்சுட்டானே. எதுக்குடா இப்படி பண்ணுன? எதுக்கு இப்படி பண்ணுன? ஏன்டா இப்படி பண்ணுன? ஏன் இப்படி பண்ணுன? என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியேடா. அம்மா. என்னடா அம்மா? சொல்லுடா அந்த பக்கம். என்னடி செஞ்சி என் மகனை மயக்குன? இந்த மாதிரி எத்தனை பேர்த்த மயக்கி இருக்கிற? என்னடி பண்ணுன என்ற மகனை? கம்ம நூடுமா, என்னது? வா சரோஜா. அட பாவி, என்னத்தை பார்த்துடா இப்படி மயங்குன? இப்பவே என்னை இந்த தள்ளறானே. மை வச்சாலோ மாயாச்சாலம் பண்ணுனாலோ பொய்யாயிருச்சே. போங்காலம் வந்துருச்சே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்ன என்னமோ என்ன கரகமோ இப்படி கூட்டிட்டு வந்து நிக்கிறானே. நான் என்ன பண்ணுட்டு? ஐயோ ஆண்டவனே, இது உனக்கே பொறுக்குமா? வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சனே, அதுக்கா எனக்கு இந்த நிலைமை? ஐயோ ஆண்டவனே, இதுக்கு என்னை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்கலாமே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, சும்மாவே நாய்க்கு நாக்கு மேலே வல்ல போட்டு பேசுவாங்களே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இவளை பார்த்தா நம்ம என்ன மாட்ட தெரியலையே. ஐயோ, எனக்கு பொங்காலம் வந்துருச்சா? ஐயோ, பெரியில போனவனே, இப்படி பண்ணிட்டியே. இதுக்கா நான் இத்தனை வாடுபட்டேன்? ஐயோ, ஊருட்டு ஊர் அனுப்பி 4 வானம் சம்பாரிச்சிட்டு வந்து என்னை தலை நிமிந்து வாழ வைப்பானுன்னு நினைச்சனே. பாவி பையன் இப்படி பண்ணிட்டானே.